போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வில் பக்தி இலக்கியங்கள். இந்த பக்தி இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய முதன்மையான பக்தி இலக்கியமாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் அப்படின்ற ரெண்டு இருக்குது. சைவத்தில் பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகள், அதில் திருஞான சம்பந்தரை பார்த்தாச்சு, திருநாவுக்கரசரை பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ மூன்றாவதாக இருக்கக்கூடிய சுந்தரரும் பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய மாணிக்க வாசகர் இந்த வகுப்புலேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மாணிக்க வாசகர் பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் திருமுறை இருக்கக்கூடிய திருமந்திரம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா சைவ சமயக்குறவர் 4 பேர்த்தில் ஒருத்தவர். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைவ சமயக்குறவர் 4 பேரில் ஒருத்தவர் மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகருக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடியிருக்காங்க. இவர் பாடியது பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாசகமும் திருக்கோவையாரும். ஓகேங்களா? மாணிக்க வாசகருக்கு முன்னாடி இருந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்கெல்லாம் பாடுறது தேவாரம். அதனால தான் இவங்களை மூவர் முதலி அல்லது தேவார மூவர், இந்த நூலை வந்துட்டு தமிழ் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மூவர் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேர்த்தை தாண்டி 4ஆவதாக இருக்கக்கூடிய சைவ சமய குறவர் 4 பேர். குறவர்னா பெரியவர்கள், சைவத்தில் பெரியவர்கள் 4 பேர். அந்த 4 பேரில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். இந்த திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையில் உள்ளது. திருவாசகமும் திருக்கோவையாரும். ஓகேங்களா? இதை பாடுறது நமக்கு மாணிக்க வாசகர். ஸோ மாணிக்க வாசகர் அவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா சம்புபாத சரியர், சிவஞானவதி. ஓகேங்களா? இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு திருவாத ஊரில் இவர் பிறந்திருக்காரு. அதனால் இவருடைய வேறு பெயரே பார்த்தீங்கன்னா திருவாத ஊரடிகள் அப்படின்னு வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல்கள்ன்றது நமக்கு தெரிஞ்சது திருவாசகம், திருக்கோவையார். இதை தாண்டி திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை அப்படின்ற 2 நூல் எக்ஸ்ட்ரா பாடியிருக்காரு. இதை பற்றியும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மாணிக்க வாசகர். ஸோ மாணிக்க வாசகர் பின்பற்றிய நெறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞான நெறி. நம்ம நெறி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துட்டு வரோம். திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு தொண்டு நெறியை ஃபாலோ பண்ணவர். ஏன்னா இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பர்சன். அதுக்கப்புறம் சுந்தரர் பார்த்தீங்கன்னா சக நெறி. ஓகேங்களா? தோழமை நெறி. அவர் தோழமை நெறியை ஃபாலோ பண்ணார். மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா ஞான நெறி. ஓகேங்களா? ஞான நெறியை ஃபாலோ பண்ணக்கூடியவர் மாணிக்க வாசகர். இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையும் மாணிக்கம் போல இருக்கிறதால இவரை மாணிக்க வாசகர் அப்படின்னு அழைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருள் வாசகர்னு இவர் அழைக்கப்பட்டதுக்கு காரணம் இவருடைய பாடல்கள் அருள் நிறைந்தவை. அதனால அருள் வாசகர் அப்படின்னு அழைச்சாங்க. அழுது அடியடைந்த அன்பர் என அழைக்கப்படுகிறார். ஸோ அழுது அடியடைந்த அன்பர் ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை இறைவனை மனமுருகி பாடி அழுது தொழுதிருப்பார். அதனால தான் இவரை அழுது அடியடைந்த, இறைவனுடைய அடியை அடைந்த அன்பர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவருடைய பணி பார்த்தீங்கன்னா அரிமர்தன பாண்டியனின் தலைமை அமைச்சராக பணியாற்றிருக்காரு. ஓகேங்களா? அரிமர்தன பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் இருக்கான். அந்த பாண்டிய மன்னனுடைய மினிஸ்ட்ரி, ஓகேங்களா, அமைச்சரவையில் தலைமை அமைச்சரே இவர் தான். ஓகேங்களா? அப்போ எந்த அளவுக்கு செல்வாக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த செல்வாக்கெல்லாம் விட்டுட்டு தான் இவர் துறவரமே போயிருக்காரு இவர். ஓகேங்களா? ஸோ மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகருக்கு அரிமர்தன பாண்டியன் கொடுத்த பட்டம் தான் தென்னவன் பிரம்மராயன். ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தென்னவன் பிரம்மராயன் அப்படின்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இதே மாதிரி சேக்கிடார் பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் உத்தம சோழ பல்லவன். ஓகேங்களா? அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் வந்துட்டு உத்தம சோழ பல்லவன் அப்படின்ட்டு சேக்கிடாருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கான். அரிமர்தன பாண்டியன் மாணிக்க வாசகருக்கு தென்னவன் பிரம்மராயன் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்கான். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அரசரால் கொடுக்கப்பட்ட பட்டங்கள். இவர் பார்த்தீங்கன்னா 32 வயதில் இறைவனடி சேர்ந்துடுறாரு. இறைவனடி சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோவிலில் எல்லாரும் நின்று இருக்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, அப்படியே போயிட்டு கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனோடு கலந்துடுறாரு. ஓகேங்களா? அதான் இதனுடைய சிறப்பு. இறைவன் அடியில் சிதம்பரம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு கருவறை வரைக்கும் போனார். அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிடறாரு. 32 வயதில் இறைவனடி சேர்ந்துடுறாரு. ஸோ இவருடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அருள் வாசகர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். அதுக்கப்புறம் தென்னவன் பிரம்மராயன் தெரியும். ஓகேங்களா? யார்? நமக்கு பாண்டி மன்னனால் கொடுக்கப்பட்ட பட்டம். திருவாத ஊரடிகள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. திருவாத ஊரில் பிறந்ததால் திருவாத ஊரடிகள் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. இவருடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. ஸோ மதுரைக்கு இவர் போகிறாரு. ஸோ மதுரையில் இருக்கும்போது என்னென்னா
சமணர்கள் வராங்க. சமணர்கள் பார்த்தீங்கன்னா வாதம் செஞ்சு சமண மதத்தில் மற்றவங்களை இணைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ பார்த்தீங்கன்னா சமணர்கள் பார்த்தீங்கன்னா வாதத்துக்கு அழைக்கிறாங்க. அப்போ மதுரை மக்கள் எல்லாம் மாணிக்கவாசகர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வாதத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் வாதத்துக்கு போகிறாரு. அப்போ சமண தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொல்லாமையை கடைப்பிடிச்சிங்கன்னா 7 பிறவி எடுக்கலாம், அந்த 7 பிறவியில் நீங்கள் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கேள்விக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, கொல்லாமையை கடைப்பிடிச்சு நான் 7 பிறவி எடுக்கிறேன், அதில் முதல் பிறவியே புலியாக பிறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா புலி வந்து மற்ற விருங்கங்களை கொன்று தான் சாப்பிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ கொல்லாமை கடைப்பிடிக்க முடியாது, அதுக்கடுத்து 6 பிறவி வராது. இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் சமணர் பார்த்தீங்கன்னா சமண மத தலைவருக்கு ரொம்ப பெரும் மூக்கறுப்பாக போயிடுச்சு. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, அரசன் வராங்க, அரசனுடைய ஊமை மகளும் வராங்க. இப்போது நம்மளுடைய மாணிக்கவாசகர் என்ன பண்ணுறாருன்னா, ஜஸ்ட்டு அந்த அரசனுடைய ஊமை மகளை பேச மட்டும் தான் சொல்கிறாரு. அவங்க மாட்டுக்கும் சிவனை பற்றி அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மக்கள் வந்துட்டு வியந்து போகிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இவருடைய ஒரு சிறப்பு. புத்தர்களை ஊமையாக்கி புத்த அரசனின் ஊமை மகளை பேச வைத்தார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் சிலப்பதிகாரம் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன், இளங்கோவடிகள் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார், சிலப்பதிகாரத்தோடைய ஆசிரியர். அவர் தான் நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் தந்து பாடிய முதல் புலவர். இரண்டாவது புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இளங்கோவடிகளுக்கு பிறகு நாட்டுப்புற பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியவர் மாணிக்க வாசகர். ஓகே, ஸோ அரிமர்தன பாண்டியனுக்கு தலைமை அமைச்சராக இருக்கார். அப்போ குதிரை வாங்கிறதுக்காக இவர் போகிறாரு, பாண்டியனுக்காக குதிரை வாங்க போகிறாரு. அப்போது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பெற்று இவர் என்ன பண்ணுறாருனா இறைவனடி சேர்ந்துறார். ஓகேங்களா? திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டார். திருப்பெருந்துறையிலேயே தங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அமைச்சர் பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவியிலிருந்து விலகி இறைவனுக்கு தொண்டு செய்கிற பணியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டவர் மாணிக்கவாசகர். அந்த இறைவனை தான் இவர் மனமுருகி பாடி தொழுந்ததால் அழுது அடியடைந்த அன்பர் என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? ஸோ இவர் எழுப்பிய திருப்பெருந்துறை கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறையில் இருக்குது. அந்த திருப்பெருந்துறை இருக்கக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். இவர் ஒரு கோவில் கட்டுறாரு. அந்த கோவில் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். எந்த பிளேஸில் இருக்குன்னா திருப்பெருந்துறையில் இருக்குது. ஓகேங்களா? அந்த திருப்பெருந்துறை இப்போ என்னன்னு அழைக்கப்படுதுன்னா ஆவுடையார் கோவில் அப்படின்ற பேரால் அழைக்கப்படுது. திருப்பெருந்துறையிலேருந்து நமக்கு ஆவுடையார் கோவில் அப்படின்னு மாறி இருக்கு. மாணிக்கவாசகருக்காக இறைவன் நரியை பரியாக மாற்றுறாரு. பரி என்றால் குதிரை என்று பொருள். ஓகேங்களா? ஸோ நரியை குதிரையாக மாற்றுறாரு இவருக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகருக்காக வந்தி என்னும் கிழவியிடம் பிட்டுக்கு மண் சுமந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னா மன்னன் வந்துட்டு ஒரு ஆணையிடுறான், வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு கரையை பலப்படுத்தணும். ஸோ அடுத்து வரக்கூடிய புயல் மழையிலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா கரையை பலப்படுத்தணும், வீட்டுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புட்டு விற்கிற ஒரு கிழவி இருக்காங்க. அந்த கிழவிக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஒன்று அந்த கிழவி தான் வேலைக்கு போகணும், இல்லை மன்னருடைய ஆணையை மீறுற மாதிரி ஆகிடும். அப்போ வந்துட்டு மாணிக்கவாசகர் வேண்டுறாரு. மாணிக்கவாசகர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இந்த கிழவிக்காக யாரையாவது அனுப்புங்க அப்படின்றாங்க. அப்போ இறைவனே பார்த்தீங்கன்னா அந்த கிழவிக்காக வேலைக்கு வராரு. அந்த கிழவியிடம் புட்டு வாங்கிட்டு ஸோ வேலைக்கு வராரு. வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்துட்டு வேலையே செய்யறதில்ல, அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடுறது இந்த மாதிரி இது பண்ணாங்க. மன்னரால் பிரம்படியும் வாங்கினாங்க. இது எல்லாம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகருக்காக பண்ணது. அது மட்டும் இல்லாமல் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல திருவாசகத்தையும் திருக்கோவையாரும் எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தான். ஓகேங்களா? ஸோ மாணிக்கவாசகருடைய காலம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. ஃபஸ்ட்டு திருப்பள்ளி எழுச்சி என்பது பள்ளி எழுச்சி. ஓகேங்களா? பள்ளி கொள்வது என்பது தூங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பள்ளி எழுச்சி பள்ளியிலிருந்து எழுந்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ துயில் கொண்டு எழுந்திருக்கிறது திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க. இந்த திருப்பள்ளி எழுச்சின்றது இறைவன் துயில் எழுப்ப பாடப்படும் பாடலின் தொகுப்பு. ஓகேங்களா? இது சைவத்திலையும் இருக்குது, வைணவத்திலையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சைவத்தில் நமக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியது மாணிக்கவாசகர். ஸோ இவர் கட்டின கோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருப்பெருந்துறையில் இருக்குது. அந்த திருப்பெருந்துறைக்கு தான் இப்போ என்ன பேருனா ஆவுடையார் கோவில்னு அழைக்கிறாங்க. ஊர் பேர் தான் மாறி இருக்கு. திருப்பெருந்துறையில் உள்ள இறைவனை எழுப்புவதற்காக மாணிக்கவாசகரால் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு திருப்பள்ளி எழுச்சி. ஓகேங்களா? இந்த திருப்பள்ளி எழுச்சியை வடமொழியில் சுப்ரபாதம் சொல்லுவாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சுப்ரபாதம் பாடுவாங்க. அந்த சுப்ரபாதம் என்பது நாம் எழுந்திருக்கிறதுக்காக, ஓகேங்களா, மனதில் இருக்கக்கூடிய இறைவன் எழுந்திருக்கிறதுக்காக பாடப்படக்கூடிய பாடல் தான் சுப்ரபாதம். அதனுடைய தமிழ் வடிவம் தான் திருப்பள்ளி எழுச்சி. சைவத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடியவர்
மாணிக்கவாசகர். எந்த இறைவனை எழுப்புவதற்காகனா திருப்பெருந்துறையில் உள்ள இறைவனை எழுப்புவதற்காக இவரால் பாடப்பட்டது தான் திருப்பள்ளி எழுச்சி. ஓகே, ஸோ அடுத்த பாடல் திருவெம்பாவை. பேர்ல இருக்கு திருவெம்பாவை. ஸோ பாவை என்றால் பெண்ணுன்னு அர்த்தம். இது பாவை வகை நூல்களில் ஒன்று. ஸோ பெண்ணால் பாடப்படக்கூடியது. ஓகேங்களா. ஸோ திருப்பாவை, திருவெம்பாவை, கன்னிப்பாவை அப்படின்ட்டு பாவையோட டைப் நிறையா இருக்குது. நமக்கு திருப்பாவை பாடுறது ஆண்டாள். ஓகேங்களா. திருவெம்பாவை பாடியது மாணிக்கவாசகர். பாவை என்றால் பெண் என்று பொருள்படும். பெண்களால் பாடப்படக்கூடிய ஒரு பாடல் தான். மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படக்கூடிய பாடலின் தொகுப்பு திருவெம்பாவை. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களை எழுப்புவதற்காக போயிட்டு குளத்தில் நீராடிட்டு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுறதுக்காக எல்லா பெண்களும் போவாங்க. அப்படி ஒவ்வொரு வீட்டை கடந்து போகும்போது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புவதற்காக பாடப்படக்கூடிய பாடல் தான் பாவை பாட்டு. ஓகேங்களா. இந்த பாவை பாட்டில் திருப்பாவை நமக்கு வைணவத்துக்கு சேர்ந்தது, திருவெம்பாவை சைவத்துக்கு சேர்ந்தது. ஓகேங்களா. மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படக்கூடிய பாடலின் தொகுப்பு திருவெம்பாவை. மொத்தம் எத்தனை பாடல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 பாடல் இருக்கு. இந்த பாவை நூலை கேட்ட இறைவன் வந்துட்டு பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னதற்கு இணங்க இவரால் பாடப்பட்ட பாடல் தான் திருக்கோவை. ஓகேங்களா. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் வேண்ட மாணிக்கவாசகரால் பாடப்பட்ட பாடல் திருக்கோவை. ஓகேங்களா. இப்போதான் நமக்கு திருவாசகம் திருக்கோவையுமே வருது. மற்ற 2 பாடலும் பார்த்தீங்கன்னா நமக்கு திருமுறையில் இல்லை, பட் இவருடைய பாடல்களில் முக்கியமான பாடல்கள். ஓகேங்களா. இதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு இறைவன் சொன்னதற்கு இணங்க இவர் பாடப்பட்டது தான் திருக்கோவை. அந்த திருக்கோவை இறைவனே வந்து எழுதி கொடுத்தாரு இவர் சொல்ல சொல்ல. அதே மாதிரி திருவாசகம் பார்த்தீங்கன்னா இறைவனே எழுதி கொடுத்த பாடல்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கோவை. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு திருக்கோவை பார்க்கலாம். 8ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நூல். திருக்கோவை என்பது ஒரு அகநூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அகம் சார்ந்த நூல். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேறு பெயர் திருச்சிற்றம்பல கோவை. திருச்சிற்றம்பல கோவை என அழைக்கப்படக்கூடியது. இதனுடைய மொத்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா 400 பாடலின் தொகுப்பு. திருக்கோவை பார்த்தீங்கன்னா 12 திருமுறையில் 8ஆம் திருமுறையில் இருக்குது. இந்த திருக்கோவைக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர். ஓகேங்களா. ஸோ திருக்கோவை பாருங்கள். திருக்கோவை ஒரு அகநூல். திருக்கோவை பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பல கோவை என அழைக்கப்படுகிறது. மொத்த பாடல் 400. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் திருமுறையில் இருக்குது. 12 திருமுறையில் 8ஆம் திருமுறை நமக்கு திருக்கோவை. திருக்கோவைக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அப்படின்னு ஒரு பர்சன் உரை எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது நமக்கு 8ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் திருவாசகம். இந்த திருவாசகம் தான் மாணிக்கவாசகரையே ஒரு ஃபேமஸ் ஆக்கியிருக்க ஒரு நூல். ஓகேங்களா. ஸோ முக்கியமான ஒரு நூல் திருவாசகம். ஸோ மாணிக்கவாசகருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா 4 நூல்கள். திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை, திருக்கோவை, திருவாசகம். இதில் திருவாசகம் திருக்கோவை மட்டும்தான் நமக்கு 8ஆம் திருமுறையில் இருக்குது. மற்ற 2ம் பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக பார்க்கக்கூடியது திருவாசகம். திருவாசகம் 12 திருமுறையில் 8ஆம் திருமுறையில் இருக்குது. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்ற ஒரு லைன் இருக்குது. நீங்கள் திருவாசகத்துக்கே உருகல்னா வேற எந்த வாசகத்துக்கும் உருக மாட்டீங்க அப்படின்றது பொருள். ஓகேங்களா. ஸோ திருவாசகத்தோடைய பெருமையை உணர்ந்த ஜி போப் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை படித்ததோடு மட்டுமல்லாமல் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். திருக்குறளை 4 அடியாராக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மாதிரி ஜி போப் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். அவர் திருவாசகத்திற்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்றது ஒரு பொருள். ஓகேங்களா. சைவ வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் திருவாசகம். சைவர்களுடைய வேதமே திருவாசகம்தான். திருவாசகம் பாடிய மாணிக்கவாசகர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த திருவாசகம் சைவர்களுடைய வேத நூலாகவே கருதப்படுகிறது. திருவாசகத்தோடைய நூல் அமைப்பு பார்ப்போம். ஓகேங்களா. இதில் மொத்தம் 51 திருப்பதிகங்கள் இருக்குது. மொத்த பாடல்கள் 658. ஓகேங்களா. 6, 5, 8 658 பாடல்களை கொண்டுள்ளது. பதிகங்கள் பார்த்தீங்கன்னா 51 பதிகங்கள். இந்த நூலில் பார்த்தீங்கன்னா 38 சிவாலயங்களை பற்றி பாடியிருக்காங்க. 38 சிவத்தலங்களை பற்றி பாடப்பட்ட நூல் நமக்கு திருவாசகம். திருவாசகத்தை பாடியது மாணிக்கவாசகர். திருவாசகத்தில் உள்ள மொத்த பாடல்கள் 658.
திருப்பதிகங்கள் பார்த்தீங்கன்னா 51 திருப்பதிகங்கள். ஓகே, திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா அறிவியல் செய்திகள் அதிகமாக இருக்கும். அறிவியல் செய்திகள் புதைந்து காணப்படக்கூடிய ஒரு நூல் தான் திருவாசகம். நமக்கு தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை அப்படின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் திருவாசகத்தில் தான் அதிகமான அறிவியல் செய்திகள் கூறப்பட்டிருக்கும். அதில் ஒரு 2 அறிவியல் செய்தி மட்டும் இங்கே பார்க்கலாம். அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம், அதாவது வானத்தில் பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கக்கூடியது நமக்கு பூமி. பூமி உருண்டையா இல்லை தட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு கேள்விகள் எழுந்தது. அதற்கு பதில் கூறுற மாதிரி நமக்கு இருந்த ஒரு நூல் திருவாசகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லாகி பூடாய் அப்படின்ட்டு மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய நூல் நமக்கு திருவாசகம். ஓகேங்களா? அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம். ஸோ வானத்தில் உருண்டையாக ஒரு உலகம் இருக்குது, அதுதான் நமக்கு பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாசகம். புல்லாகி பூடாய் அப்படின்றது நமக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்லக்கூடியது. திருவாசகத்தில் இதை தாண்டி நிறைய அறிவியல் செய்திகள் இருக்குது. அதனால தான் இதை ஜி.யு. போப் வந்துட்டு ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருவாசகத்தை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய வரிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராமலிங்க அடிகள் வந்துட்டு ஒரு குவாட் சொல்லியிருக்காரு. 4வர் நான்மணி மாலை அப்படின்ற ஒரு நூலில் நமக்கு திருவாசகத்தை பற்றி ஒரு குவாட்ஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவருடைய வாசகருடைய ஒரு இம்பார்ட்டன்ட் லைன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 நம்ம பார்க்க போகிறோம். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. ஓகேங்களா? அப்படின்னு ராமலிங்க அடிகள் திருவாசகத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை, திருவாசகத்தை ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் ராமலிங்க அடிகள். இந்த வரிகள் மூலம் யாரை சிறப்பிக்கிறாங்கன்னா மாணிக்க வாசகரையும் அதற்கப்புறம் அவர் பாடிய திருவாசகத்தையும் சிறப்பிக்கிறார். ஓகே, திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உருகும். இந்த நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வர் நான்மணி மாலை அப்படின்ற ஒரு நூலில் திருவாசகத்தை பற்றி ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. திருவாசகத்தை நீங்கள் ஒரு டைம் ஓதனீங்கன்னா உங்களுடைய கருங்கல் மனமும் கரைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு 4வர் நான்மணி மாலையில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்ற ஒரு லைன் வந்துட்டு அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த அடிகளை நமக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஓகேங்களா? ஸோ மாணிக்க வாசகர் கொடுத்த அடி தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த அடிகள் தான் இப்போது நிறைய இடத்துல நம்ம கேட்கக்கூடிய அடிகளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்தை ப்ரொமோட் பண்ண ஒரு நூல் பார்த்தீங்கன்னா 4வர் நான்மணி மாலை. திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உருகும் அப்படின்ட்டு 4வர் நான்மணி மாலையில் திருவாசகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கு பள்ளி பாட புத்தகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சதகம் அப்படின்ற ஒரு பாடலும் திருச்சாழல் அப்படின்ற ஒரு பாடலும் இருக்குது. ஓகேங்களா? பள்ளி புத்தகத்தில், பழைய புத்தகத்தில் திருச்சதகமும் புதிய புத்தகத்தில் திருச்சாழலும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திருச்சதகம் பார்க்கலாம். திரு என்பது நூலின் சிறப்பை உணர்த்த வந்த ஒரு பெயரடை அல்லது அடைமொழி. சதகம் என்றால் 100 பாடலின் தொகுப்பு. ஏற்கனவே நமக்கு சுந்தரர் பார்த்துருக்கோம். சுந்தரரில் கேதார பதிகம் அப்படின்னு நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருந்தது. பதிகம் என்றால் 10 என பொருள்படும். கேதாரத்தை பற்றி பாடுறதால கேதார பதிகம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மாணிக்க வாசகரன் நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்கிறது திருச்சதகம். ஓகேங்களா? சதகம் என்பது 100 பாடலின் தொகுப்பு. திரு என்பது அடைமொழியால் வந்தது. திருச்சதகம் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலின் தொகுப்பு. ஓகேங்களா? திருச்சதகம் 51 பதிகங்கள் கொண்டிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 51 பதிகத்தில் திருச்சதகமும் ஒரு பதிகம் திருவாசகத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த நம்ம பள்ளி புத்தகத்தில், பழைய புத்தகத்தில் ஒரு வரி கொடுத்துருக்காங்க. ஜி.யு. போப் வந்து மாணிக்க வாசகரை புகழ்ந்திருக்காரு. அவருடைய நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது மட்டுமல்லாமல் மாணிக்க வாசகரை ஜி.யு. போப் புகழ்ந்திருக்காரு. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி, இதை வச்சுக்கிட்டு நம் மனதை கவர்கிறவர் வேற யாரும் இல்லை அப்படின்னு ஜி.யு. போப் மாணிக்க வாசகரை புகழ்ந்திருக்காரு. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய புத்தகத்தில் நமக்கு திருச்சாழல் அப்படின்னு இருக்குது. ஸோ திருச்சாழல் என்பது, திரு என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும், அடைமொழி பெயரடையாக வந்திருக்கு. ஒரு மரியாதை நிமித்தமாக சிறப்பை உணர்த்துறதுக்காக திருச்சாழல். இந்த திருச்சாழலும் திருவாசகத்தில் உள்ள 51 பதிகங்களில் ஒரு பதிகம். இதுதான் நமக்கு புதிய புத்தகத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு சாழல் அப்படின்னா என்னென்னு பார்த்தா
நம்ம ஏற்கனவே திருச்சதகம், சதகம்னா என்னது, 100 பாடலின் தொகுப்புன்னு பார்த்தாச்சு. இங்கே திருச்சாழல், சாழல் என்பது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகை விளையாட்டு. ஸோ என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கேள்வி கேட்டுட்டு மற்றவங்க வந்துட்டு அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா விடுகதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, அந்த விடுகதையை மற்றவங்க ஆன்சர் சொல்லி முடிப்பாங்க. இதுதான் நமக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடுகதை விளையாட்டு. அந்த மாதிரி அந்த காலத்தில் சாழல் அப்படின்னு விளையாடுவாங்க. ஓகேங்களா? சாழல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகை விளையாட்டு. ஒருத்தி கேள்வி கேட்க, வினா கேட்க, மற்றொருத்தி அதற்கு பதில் கூறி முடிப்பதாக அமைவது சாழல். ஓகேங்களா? இங்கே இறைவனை பற்றி கேள்வி கேட்டு இறைவனை பற்றி பதில் சொல்கிறதால திருச்சாழல் என அழைக்கப்படுகிறது. திருச்சாழலில் எதை பற்றி பாடியிருக்காங்கன்னா, தில்லைக்கோவிலில் உள்ள நடராச பெருமான் அவங்கள பற்றி பாடியிருக்காங்க திருச்சாழல்ல. ஓகேங்களா? ஸோ திருமங்கை ஆழ்வார், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆழ்வார்களில் ஒருத்தவர். ஸோ அந்த ஆழ்வார் திருநாவுக்கரசர்கிட்ட நட்பு கொண்டிருந்தாங்க. அந்த ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. அந்த பெரிய திருமொழியில் இதே வடிவத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திருஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரர், கடைசியாக நமக்கு மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருடைய நூல் பார்த்தீங்கன்னா திருச்சாழல். இந்த திருச்சாழலில் பெரிய திருமொழி எழுதிய திருமங்கையாழ்வார் இதே சாயல்ல, இதே வடிவத்தில் ஒரு திருச்சாழல் அங்கேயும் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்கிறது. திருச்சதகம், திருச்சாழல். சாழல் என்பது ஒரு வகை விளையாட்டு, பெண்களால் விளையாடப்படக்கூடியது. ஒருத்தி வினா கேட்க, மற்றொருத்தி விடை கூடுவதாக அமையப்பட்டது. தில்லையில் இருக்கக்கூடிய நடராச பெருமானை பற்றி ஒரு வகையான பாடல் பாடியிருக்காங்க. இதுதான் திருச்சாழல். இந்த திருச்சாழலை பேஸ் பண்ணி வைணவத்தில் பாடல் பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு சைவ சமய குறவர்கள், மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரை பற்றி நாம் அதுக்கு அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. அந்த 8 பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ மாணிக்கவாசகர் பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாசகமும் திருக்கோவையாரும் அருளியிருக்காரு. இவருக்கு முன்னாடி இருந்த நாயன்மார்கள் பாடந்து எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். இவர் பாடந்தான் திருவாசகம், திருக்கோவையாறு. ஸோ இது 8ஆம் திருமுறையில் இருக்குது. இதை தாண்டி இவர் பாடந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை. ஸோ பாவை என்பது பாவை பெண்களால் பாடப்படக்கூடியது. திருப்பள்ளி எழுச்சி என்பது இறைவனை துயில் எழுப்புவதற்காக பாடப்படக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 4 பாடல்கள் இருக்குது. அதற்கப்புறம் இவருடைய சிறப்புகள். அரிமர்தன பாண்டியனுக்கு தலைமை அமைச்சர். இவர் எந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார்னா திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டவர். ஸோ அதுக்கப்புறம் இவருடைய பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடியதை திருச்சதகம், திருச்சாழல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது சைவ சமய குறவர்கள் 4 பேருடைய சிறப்புகளை ஒட்டு மொத்தமாக ஒரு 8 பாயிண்டில் பார்க்கலாம். இந்த 8 பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கடைசியாக நம்ம தேர்வு அறைக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த 8 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்களாலே போதும். இதிலிருந்து நிறையா கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சைவ சமய குறவர்கள் 4 பேருடைய சிறப்புகள் 1 by 1 பார்க்கலாம். இங்கே ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. அவங்களுடைய பேர், அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்க எந்த ஊரில் பிறந்திருக்காங்க, அவங்க எந்த ஊரில் இறைவன் ஆட்கொண்டாங்க, எந்த ஊரில் இறைவன் அடி சேர்ந்தாங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைவ சமய குறவர்கள் 4 பேருடைய சிறப்புகள். ஓகேங்களா? ஸோ முதல் என்னென்னா அவருடைய சிறப்பு பெயர்கள். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆளுடை பிள்ளை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிள்ளை பாதி புராணம் பாதி, சிசு, மகன்மை நெறி, இந்த மாதிரி குழந்தைய வச்சு வந்ததுன்னா உங்களுக்கு யாரை நீங்கள் கண்ணை மூடிட்டு போடுறீங்கன்னா திருஞான சம்பந்தரை நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஆளுடை பிள்ளை அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஆளுடை அரசு திருநாவுக்கரசு. ஆளுடை நம்பி சுந்தரர். ஓகேங்களா? நம்பி ஆரூரர் அப்படின்னு இவருடைய இயற்பெயர். அதனால ஆளுடை நம்பி அப்படின்னு வச்சுக்கோங்க, சுந்தரர். ஸோ ஆளுடை அரசு திருநாவுக்கரசு. அரசு பிள்ளைன்னா நமக்கு திருஞான சம்பந்தர். கடைசியாக ஆளுடை அடிகள். அழுது அடி அடைந்த அன்பர், அதனால ஆளுடைய அடிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இவங்களுடைய ஊர்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், நான் முன்னாடி பார்த்தது தான் இப்போ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறோம். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வகுப்பறை, அதாவது தேர்வு அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ அந்த 4 ஊர்கள்: திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருநாவலூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். ஓகேங்களா? ஸோ திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்திருக்காங்க. திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தரர் திருநாவலூரில் பிறந்திருக்காங்க. மாணிக்கவாசகர் பார்த்தீங்கன்னா திருவாதவூரில் பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறைவனா ஆட்கொண்ட இடம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இறைவன் ஆட்கொண்ட இடம்
இறைவனடி சேர்ந்த இடம். இதற்கான மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இறைவன் ஆட்கொண்ட இடம்னா இவங்களை இறைவன் இனிமேட்டுக்கு சைவ நெறியை பின்பற்றுங்க, இனிமேட்டு சைவத்தை மட்டும் பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இவங்கள்ட்ட சொன்னதுதான் இறைவன் ஆட்கொண்ட இடம். இதை தாண்டி இறைவன் அடி சேர்ந்த இடம்னா இவங்க இறந்து போறது. ஓகேங்களா, இறைவனுடைய அடி, இறைவன்கிட்ட இறந்து போறதுக்காக இவங்க பாடப்பட்டதான் இறைவன் அடி சேர்ந்த இடம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இறைவன் ஆட்கொண்ட இடம், இறைவனடி சேர்ந்த இடம் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ இந்த 4 பேர்த்த இறைவன் ஆட்கொண்ட இடங்கள் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது இனிமேட்டு இவங்களை இறைவன் பின்பற்றிய இடங்கள். ஓகே, சைவத்தை பின்பற்றி சைவம் மட்டுமே நமக்கு அப்படின்னு சொன்ன இடங்கள் பார்க்குறோம். திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே இறைவன் ஆட்கொண்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் திருவதிகை அப்படின்ற ஊர்ல தான் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறினாரு. ஸோ அப்போ இவர் இறைவனை ஆட்கொண்டார். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர். ஓகேங்களா, திருவெண்ணல்லூர்ல சுந்தரர் கல்யாணத்தப்போ அற்புத பழ ஆவணம் காட்டி இறைவனை வந்துட்டு ஆட்கொண்டிருக்காங்க. மாணிக்கவாசகர் பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை, அதாவது குதிரை வாங்க போகும்போது திருப்பெருந்துறை இறைவனால ஆட்கொள்ளப்பட்டார். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4 இறைவன் ஆட்கொண்ட இடம். ஓகே, இந்த 4 பேர்த்த இறைவன் எங்கெங்கெல்லாம் ஆட்கொண்டாரு அப்படின்னு பார்க்க போறோம். திருஞான சம்பந்தர் சீர்காழியில, திருநாவுக்கரசர் திருவதிகை அப்படின்ற ஊர்ல, சுந்தரர் திருவெண்ணல்லூர், மாணிக்கவாசகர் பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறையில 4 இடத்துல ஆட்கொண்டாங்க. ஸோ இறைவன் அடி சேர்ந்தது, அதாவது இவங்க 4 பேரும் டெத் ஆனது. திருஞான சம்பந்தர் திருப்பெருமநல்லூர்ல கல்யாண கோலத்திலேயே பதிகம் பாடி 16 வயதுல இறைவன் அடி சேர்ந்துடுறாரு. ஸோ ஏஜ் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, 16 வயசுல இறந்துடுறாரு. திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா திருப்புகலூர்ல 81 வயதுல இறந்துடுறாரு. சுந்தரர் பார்த்தீங்கன்னா கைலாயத்துக்கு 18 வயசுல இவரே பதிகம் பாடி நமக்கு சிவன் வந்துட்டு வெள்ளையான அனுப்ப இவரே வந்துட்டு கைலாயம் போறாரு. மாணிக்கவாசகர் சிதம்பரம் கோவில்ல 32 வயசுல எல்லாரும் பார்க்குற மாதிரி சிவனோட கலந்துறாரு. ஓகேங்களா, ஸோ 4 பேரும் இறந்தது பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திருப்பெருமநல்லூர் அப்படின்ற ஊர்ல 16 வயதுல இறந்துடுறாரு. திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா 81 வயதுல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரர் பார்த்தீங்கன்னா 18 வயதுல கைலாயத்தில் இறந்துடுறாரு. மாணிக்கவாசகர் 32 வயதுல சிதம்பரத்தில் இறைவனடி சேர்ந்துடுறாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இவங்க பின்பற்றிய நெறிகள். ஸோ திருஞான சம்பந்தர் நமக்கே தெரியும் மகன்மை நெறி, ஸோ பிள்ளை அப்படின்றது. திருநாவுக்கரசர் தாச நெறி, அடிமை நெறி. ஸோ சுந்தரர் சக நெறி, தோழமை நெறி. மாணிக்கவாசகர் பார்த்தீங்கன்னா ஞான நெறி. ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய பெற்றோர்கள் இதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். 4 பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தருக்கு சிவபாத இருதயர் பகவதி அம்மை, திருநாவுக்கரசருக்கு புகழனார் மாதினியார், சுந்தரருக்கு சடையனார் இசைஞானியார், மாணிக்கவாசகருக்கு சம்புபாத சாரியார் சிவஞானவதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர்த்தோடைய பெற்றோர். இதில் நமக்கு சுந்தரருடைய சடையனார் இசைஞானியார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க தான் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களில் வரக்கூடியவங்க. ஓகே, ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா மூவர் தேவாரம், தேவார மூவர் நம்ம சொல்லுவோம், மூவர் முதலி. இவங்க பாடுறது மூவர் தமிழ். அந்த மூவர் தமிழை ஒருத்தவர் வந்துட்டு என்னென்ன தமிழ்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க, திருஞான சம்பந்தர் கொஞ்சு தமிழ், திருநாவுக்கரசர் கெஞ்சு தமிழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரர் மிஞ்சு தமிழ். இதை சொன்னது யாருன்னா கீவா ஜெகநாதன். ஓகேங்களா, ஸோ 3 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா 4 சைவ சமய குறவர்கள் 4 பேரை பார்த்தாச்சு. அடுத்த வகுப்புல வந்துட்டு மற்றவங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.